பொதுவாக நாம் ஒரு பங்கை எப்போது விற்க வேண்டும்? 50% மேல் லாபம் வந்தால் விற்பதா அல்லது எதன் அடிப்படையில் முடிவு செய்வது? நீண்ட காலம் வைத்திருக்க வேண்டுமா அல்லது விற்று வாங்குதல் நல்லதா? கமலக்கண்ணன் கேட்டிருக்காரு சிதம்பரத்துல இருந்து. இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு இண்டிவிஜுவலுடைய சாய்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இன்வெஸ்டர், எனக்கு வந்து ஸ்டாக் வாங்கணும், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் குட் குவாலிட்டி ஸ்டாக்ஸ், நான் இதை இப்போ விற்கவே போகிறதில்ல, எனக்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு தான் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னதுன்னா அந்த ஸ்டாக்கை வாங்கினா நான் விற்கணுங்கிற நெசசிட்டியே கிடையாது. ஒன்று. அதே சமயத்தில் எனக்கு வந்து மார்க்கெட்டை பற்றி ஓரளவுக்கு தெரியும், இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்து சீப்பாக இருக்குது, ஸோ நான் இந்த ஸ்டாக் வந்து சீப்பாக இருக்குன்னு வாங்குகிறேன், எனக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு 1 இயரில் நான் 50% போகும்னு நினைக்கிறேன், ஆனால் அது 6 மாதத்துலேயே போயிடுச்சு அப்படின்னதுன்னா என்னுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுச்சு. அப்போ எய்தர் ஃபுல்லாவோ பாதியவே விற்றுட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ அல்லது அவர் சொன்னார் பாதி விற்கலாமா அப்படின்னதுன்னா, அல்லது நீங்கள் வந்து நல்ல ரேலி ஆகிருக்கு, நீங்கள் நிறைய நியூஸ்லாம் படிக்கிறீங்க, நியூஸ் இல்லாமல் எல்லாம் ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னதுன்னா நீங்கள் எவ்வளோ பணம் போட்டிங்களோ அதுக்கான பிரின்சிபல் வந்துருச்சுன்னா அந்த பிரின்சிபலை மட்டும் எடுத்துட்டு மீதியை விட்டுட்டிங்கன்னா அது மேலே போனாலும் கீழே போனாலும் உங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அதனால இந்த கொஸ்டினுக்கு வந்து இட் இஸ் பியூர்லி இண்டிவிஜுவல் சாய்ஸ். ஓகே. இப்போ நான் பார்த்துருக்கேன், ஒரு இன்வெஸ்டர் இருக்கார் எனக்கு தெரிஞ்சு, அவர் என்ன பண்ணுவார்னா இன்வெஸ்ட் பண்ணுவார், என்கிட்ட சொல்லிடுறாரு, சார் எப்பெல்லாம் என்னுடைய ஸ்டாக்கு 20% போச்சுன்னதுன்னா வித்துடலாம், அது மேலே போனாலும் சரி கீழே போனாலும் கவலை இல்லை, ஏன்னா 20% ஷார்ட் டேர்ம்லேயே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அதில் வந்து 20% வந்து உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் போனாலும், ஸோ 20%ல் 20 போச்சுன்னா 4% போனாலும் எனக்கு 16% எனக்கு கிடைக்குது. ஓகே ஓகேயா, நான் ஒன்று போட்டேன், எனக்கு 16% as long as I'm getting 16% ஷார்ட் டேர்மில் ஐ எம் ஓகே. அவங்கள பொறுத்து, அதனால அந்த 100 ரூபா வாங்கின ஸ்டாக்கு 120 வந்தோன்னா வித்துருவாங்க, அது 150 போனாலும் கவலைப்பட மாட்டாங்க, 90 போனாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது, உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அது பண்ணிக்கலாம். சூப்பர் சார்.